ஹாய் ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் க்ரையோ மிஷின் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது க்ரையோ மிஷின் வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதுதான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ப்ரொசீஜரோட நேம் வந்து க்ரையோதெரப்பின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரையோதெரப்பி என்னென்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் கோல்டு கொடுத்து ஒரு அப்நார்மல் டிஷ்யூ வந்து ஃப்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து க்ரையோதெரப்பின்ற ப்ராசஸ். இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் நைட்ரஜன் ஆர் ஆர்கன் கேஸ் ஆர் லிக்விட் நைட்ரஸ் ஆக்சைடு. இந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு அப்நார்மல் டிஷ்யூ வந்து கோல்டு பண்ணி அந்த இடத்துலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இது எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லலாம் வந்து இந்த க்ரையோதெரப்பி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் கேன்சரஸ், அதாவது ப்ராஸ்டேட் கேன்சர், சர்விக்கல் கேன்சர், லிவர் கேன்சர், போன் கேன்சர் அண்ட் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கின் கேன்சர் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் ஏதாச்சும் இருந்தது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்ட் ரெட்டினோபிளாஸ்டோமா ப்ரொசீஜர் இதெல்லாம் பண்ணுறதுக்காக வந்து இந்த க்ரையோதெரப்பி ப்ராசஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இந்த மிஷின் எடுத்துக்கலாம். இந்த மிஷினில் எப்படி பார்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப பேசிக்கான மிஷின்ஸ் தான். இதில் வந்து செட்டிங்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரோப் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரோபு. இந்த ப்ரோபு தான் வந்து நம்ம ப்ரொசீஜருக்கு யூஸ் பண்ண போகிற ப்ரோபு. இது வழியாக தான் நம்மளுக்கு அந்த கேஸ் வந்து நம்ம பாடியில் இன்சர்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி இருக்கும். கேஸ் ஆன் பண்ணிட்டோன்னா அந்த ஆஃப்னு இருக்குல்லையா சிம்பிள், அது வந்து ஆன் ஆகிடும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கேஜ், அதாவது நம்ம சிலிண்டர் கனெக்ட் பண்ணும்போது அந்த ப்ரெஷர்ஸை வந்து அதில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரெஷர் கேஜ் சிம்பிள் தான். இதில் எதுவுமே வந்து நம்ம பட்டன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து அந்த ப்ரோப், இப்போ நான் கனெக்ட் பண்ணிகிட்ருக்க ப்ரோப் தான் வந்து ரொம்ப மெயின். இந்த ப்ரோப் மட்டும் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க. பிகாஸ் என்னென்னா இது எல்லாமே வந்து நம்ம ஐயில் மோஸ்ட்லி வந்து இது ஐக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அது சேஃபாக இருக்கணும். அதில் ஏதாவது டஸ்ட் ஏதாவது பார்ட்டிக்கல் போச்சுன்னா அது ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் அது நம்மளோட பாடியில் போகும்போது நமக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து மிஷினோட பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒன்று ஃபுட் ஸ்விட்ச்காகவும் இன்னொன்று வந்து கேஸ் கனெக்ஷனுக்காகவும் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குது வந்து ஃபுட் ஸ்விட்ச்சு. இதுதான் வந்து டைரெக்டாக கனெக்ஷன் இருக்குது. அண்ட் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து நைட்ரஸ் ஆக்சைடு. நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு கனெக்ட் பண்ணுறதுக்கு டியூபிங்ஸ்க்கான போர்ட் அது. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு டியூபிங்ஸ் இப்படி தான் இருக்கும். நாங்கள் கனெக்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா போர்ட்டபிள் டைப் தான். எங்கே வேணாலும் மூவ் பண்ணிட்டு போகலாம். உங்கள்கிட்ட சென்ட்ரல் லைன் இருந்தாலும் அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேஸ் லீக்கேஜ் மட்டும்தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஒரு மெயினான விஷயம். அதர் தென் தட் இது வந்து ரொம்ப சிம்பிளான மிஷின் தான். இப்போ இந்த கேஸ் கனெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். மிஷினில் வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிலிண்டரில் வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோலில் வந்து இந்த நாபை இன்சர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்கேஸ் லீக் இருந்துச்சுன்னா டெஃப்லான் டேப்போ ஏதோ வந்து போட்டு நீங்கள் லீக் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கு இல்லைங்களா கீ அந்த கீ வந்து கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டால் நம்ம மிஷினோட கார்னரில் பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் ஒரு ப்ரெஷர் கேஜ் இருக்கும். ஸோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கலாம். எதுக்காக அதுனா இன்கேஸ் வந்து டியூரிங் சர்ஜரி எப்போ வந்து ப்ரெஷர் காலி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ப்ரெஷர் மீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேக்கப்புக்கு அதை பார்த்துட்டு பேக்கப்புக்கு ஒரு சிலிண்டர் வச்சுக்கலாம். இவ்வளோ தான் சிம்பிள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.